ஹாய் மக்கள்ஸ், வாங்க இன்னைக்கு டீ கடை ஆனியன் சமோசா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சமோசா ஷீட் ரெடி பண்ணிடலாம். நான் இன்னைக்கு 1 கப் மைதா எடுத்திருக்கேன். மைதா கூட 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், சால்ட் 1 டீஸ்பூன், 1/4 கப் வாட்டர் ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிருங்க. பிசைஞ்சு 15 மினிட்ஸ் விட்டுருங்க. 15 மினிட்ஸ் கழிச்சு மாவை 3 பால்ஸாக கட் பண்ணி உருட்டிடுங்க. இப்போ மாவு விரிச்சிடலாம். சப்பாத்தி மாதிரி 3 பால்ஸையும் விரிச்சிருங்க. ஒரு விரிச்ச சப்பாத்தியை எடுத்து அது மேலே ஆயில் தடவிட்டு மைதா மாவு கொஞ்சம் டஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் திரும்பியும் இன்னொரு சப்பாத்தியும் அது மேலேயே வச்சுருங்க. திரும்பவும் அதே மாதிரி கொஞ்சோண்டு ஆயில் அப்ளை பண்ணிட்டு மைதா மாவு டஸ்ட் பண்ணி விடுங்க. திரும்பி இன்னொரு சப்பாத்தியை வச்சுருங்க. அவ்வளோதான். இப்போ இதை இன்னும் பெருசாக விரிச்சிடலாம். இந்த மாதிரி திக்காக இருக்கணும். இப்போ தோசைக்கல்லில் போட்டு எடுத்துடலாம். தோசைக்கல்லில் போட்டு லைட்டாக திருப்பி மட்டும் எடுத்துருங்க. அப்போ தான் பிரிக்க ஈஸியாக இருக்கும். இப்போ சூடு ஆறின உடனே பிரித்து பாருங்கள். ரொம்ப ஈஸியாக வரும். பாருங்கள் நான் எப்படி பிரிக்கிறேன்னு. இதில் உள்ள சைட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணிடுங்க. பாருங்கள், சமோசா ஷீட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்ஸ் ரெடி பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 3 பெரிய வெங்காயத்தை ரொம்ப மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் கொத்தமல்லி கொஞ்சோண்டு, கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு வச்சுருங்க. இப்போது நம்ம தனியாக ஒதுக்கி வச்சோம்ல அந்த சைட்ஸு, அதை எல்லாத்தையும் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிடுங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு சூடு ஆறினோடனே மிக்சியில் போட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துருங்க. அரைச்சதையும் நம்ம ஸ்டஃபிங்ஸில் போட்டுடலாம். இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போது ஸ்டஃபிங்ஸ் ரெடி ஆகிருச்சு. அடுத்து சமோசாவை சீல் பண்ணுறதுக்காக பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் மைதா, 2 டேபிள் ஸ்பூன் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு ஷீட் எடுத்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்டஃபிங்ஸ் கொஞ்சம் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணுறப்போ சீலிங் மாவை அப்ளை பண்ணி அப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க. இங்கே பாருங்கள், சமோசா ஷேப்க்கு வந்துருச்சு. இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுங்க. ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா சமோசாவையும் ஆயிலில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான், நம்மளோட ஆனியன் சமோசா ரெடி ஆகிருச்சு. இதை ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மக்களே. பாய்.